முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். என்னவென்றால், சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் நிறைய ஆயுத பிரச்சனைங்க இருக்கு. அங்கங்க இருக்கிற வாடகைகளை குறைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு பண்ண போற சிறு முதலீட்டாளர்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, இது பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த நாட்டின் மூலமா நமது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் சாதனையாளர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு இசையமைப்பாளர் சௌந்தரி அவர்களே, டாக்டர் சசிகுமார் அவர்களே, என்னை இங்கு அழைத்து வந்திருந்த திரு துரைபாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு முக்கிய காரணமாக இருக்கும் கௌஷிக் மேடம், அவங்கள பத்தி பேசணும்னா ரொம்ப நேரம் பேசணும், ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா அவங்க என்னை அழைக்க வரும்பொழுது நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்க ஒரு பெரிய புலிவாலை பிடிச்சிருக்கீங்க, நீங்க முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த வழி இருக்கும், நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா 120 மணி நேரம் 1000 பாடல்கள் இடைவிடாது பண்ணணும். எல்லாரும் வருவாங்க, பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இத நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு பெரிய சுமை அவங்களுக்கு இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். இந்த வழியெல்லாம் நாங்க ஒரு படம் எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பார்த்து பார்த்து பண்ணும்பொழுது அந்த கண்காணிப்புல இருக்கிறதுனால இந்த வழி எனக்கு உணர முடியும். ஆனா இவங்க இந்த சப்தஸ்வரங்கள் என்கின்ற ஒரு குழுவை இவர்கள் ஒரு விதையை போல விதைத்து அது விழித்து எழுந்து செடியாக மாறி ஒரு பூவை பூக்கும் பொழுது அதில் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு மிக மகத்தான மகிழ்ச்சி. அதிலும் அதன் மீது சில வண்ணத்து பூச்சிகள் தீண்டி பார்த்தால், அதாவது வெற்றிகள் தன்னை தீண்டி பார்த்தால் அதில் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி மிக அருமையான மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ட்ரெயின்ல நம்ம அண்டர்சப்ல ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்க, டிராபிக் பயங்கரமா இருக்கும். எப்படா ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு, தேர்ட் கிளாஸ்ல கிடைக்குமா, செகண்ட் கிளாஸ்ல கிடைக்குமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிடைக்குமான்னு நம்ம பார்த்து பார்த்து இருப்போம். அப்படி வீட்டுக்குள்ளாரியே பாடிட்டு இருப்பாங்க சிலர் டிவியில் பாடிக்கிட்டு இருக்கும்போது தன்னை மருந்து இந்த பாட்டுக்குடியை இவங்க பாடிட்டு இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு குழுவுக்குள்ள கொண்டு இணைச்சி அவங்க எல்லாத்தையும் நல்லா பாட வச்சு கிட்டத்தட்ட 40 குழுக்கள் இங்க இருக்கிறது. இந்த 40 குழுக்களும் ஒரு தேடி கூட்டங்களாய் ஒரு கூடு கட்டி இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு விஷயம், இவங்க 21ஆம் தேதி ஆரம்பிச்சு 26ஆம் தேதி முடிச்சிருக்காங்க. இந்த 6 நாளும் இந்த கௌஷிக் மேடத்தோட மனநிலை எப்படி இருக்கும்னா, ஒரு புயல்ல சிக்கின ஒரு மரம் எப்படி சாஞ்சி ஆடி தன்னிலை மறந்து திரும்பவும் தன்னிலை திரும்பும் பொழுது அந்த வலியோட சுகத்தை இன்னைக்கு உலக சாதனை என்ற ஒரு பட்ட
இருக்கிறார்கள். அவர்களோடு நீங்களும் இணைந்து இவர்களுக்கு உதவியாக இருந்த அனைத்து பாடகர்கள் மற்றும் பாடகிகள் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த மேடையின் வாரியாக எங்களது கலைத்துறையின் சார்பாக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். என்னவென்றால், சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் நிறைய ஆளுக பிரச்சனைங்க இருக்கு. அங்கங்க இருக்கிற வாழைகளை குறைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு பண்ண போற சிறு முதலீட்டாளர்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, இது பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மேடை மூலமா நமது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கௌசல் மேடத்திற்கும் திரு துரைபாண்டியன் அவர்களுக்கும் அவர்களோடு என்னை அழைத்து எனது அலுவலகத்திற்கு அழைத்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனக்கு வணக்கத்தை பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த இன்விடேஷன் பார்த்தப்பவே நான் நினைச்சாச்சு இது எப்படி 120 hours அப்படின்றத ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்தது. நான் கேட்டுட்டே இருந்தேன், எப்படி 120 hours கண்டினியூஸா எப்படி பாடுவாங்க அப்படின்னு. பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் பேசுறது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் டெஃபினெட்லா இது பெரிய விஷயமா நீங்க எல்லாருமா பண்ணியிருக்கீங்க. ஆஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்டை நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. 100 songs அப்படின்றதும் நோ ரெபிடேஷன் இல்லாம பண்றது எல்லாத்தையுமே பெரிய விஷயமா எடுத்து நீங்க எல்லாருமே பண்ணிருக்கீங்க. அது 1000 songs நீங்க எல்லாருக்கும் அதை ரிபிடேஷன் இல்லாம அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருப்பீங்க. சிங்கர்ஸை டைம்க்கு கூட்டிட்டு வரணும், திருப்பி வீட்டுக்கு எடுத்து கூட்டிட்டு போறது, அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாத்தையுமே எப்படி இவ்வளோ வரைக்கும் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி இதை 120 hours இதை முடிச்சாங்கன்னு சொன்னா ரியல்லி இட்ஸ் a very great thing. So hands off to each and every participants, not only to the participants, each and every person involved, right from the person who takes up the travel கூட்டிட்டு போறது கார்ல, அது எல்லாரையுமே being involved in this one, அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு எல்லாம் ஒரு hands off to கௌஷிக். இது ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, இந்த 1000 songs ஒரு சாங் கூட ரெபிடேஷன் இல்லாம பாடுறதும் அது எல்லாத்தையுமே எவ்வளவு ஒரு டீம் ஒர்க்கா வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்லாட்ல இந்த சாங்ஸ் நோ ரெபிடேஷன், நெக்ஸ்ட் ஸ்லாட் ஆஃப் த பர்சன் வராங்க, அதுல நோ ரெபிடேஷன், அந்த மாதிரியே ஒன்னொன்னா பார்த்துருக்காங்கன்னா அது எல்லாம் அது நானே யோசிச்சாலே ஆன்ற மாதிரி இருக்கு. பட் எல்லாருமா வாலண்டியர் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நீங்க நல்லபடியா கொண்டு அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா, இட்ஸ் நாட் a single person, one man show. Definitely it is of the whole thing who are all participated in this event for the world record. Really it has to be appreciated and hats off to all the participants and who have achieved it. But apart from this, ஆக்சுவலி நான் இங்கே வந்ததுன்னு சொன்னேன்னா என்னோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க யாரும் இல்லை, ஷீ இஸ் அ பார்ட்டிசிபென்ட் ஒன்லி. அவங்கள நான் ஆண்டின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க பேரு சாந்தா நாகராஜன். நான் கொஞ்சம் ஸோ அவங்களுக்காக நான் வந்தாச்சு. பட் அப்புறமா இங்கே இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மேம், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. I extend my sincere congratulations to the Kaushi ma'am, the founder of Swapna Swarangal, and the co-founder Mr. Navneethan sir. So in the program, this event Iroda and Ikkamaki, you have to move to the second level of the record. So all the best for you, both of you. And apart from that, அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒவ்வொருத்தவங்களாம் டான்ஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட இன்வால்வ்மெண்ட் வாஸ் வெரி குட். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு லேட்டா அவங்கெல்லாம் பண்ணினது அண்ட் த சில்ட்ரன் ஹூ ஆர் ஹியர் டு பெர்ஃபார்ம், ஐ திங்க் ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரியலாக ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறேன்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் துரைபாண்டியன் சார் அவங்களுடைய ட்ரூப்புக்கு ரியலாக வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களோட ட்ரூப் எப்படின்னு சொன்னேன்னா ஆல் த யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரியலி தே ஆர் வெரி என்தூசியஸ்டிக் அபவுட் டு டான்ஸ். அதுதான் சொல்லணும்னு சொன்னேன்னா அவங்களோட ஆடும்போதே பார்க்கும்போதே பார்த்தாச்சு சொன்னேன்னா அவங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்துவாக இருந்த மாதிரியா இருந்தது. ஸோ லாஸ்ட்ல வந்துட்டு அந்த அம்மன்லாம் வந்தது இட் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப நல்லா டீமுக்கு கொண்டு வந்துட்டு பண்ணாங்க. வெரி குட் வெரி குட் அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு அந்த லிரிக்ஸ் அது இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா புரியல. இன்னும் புரிஞ்சிருந்ததுனால இன்னும் நல்லா வந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல அதனாலன்னு சொல்லிட்டு. பட் எவ்ரி திங் இந்த ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் எனக்கு கொண்டு வந்தது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரியலா ஸோ கிரேட்ஃபுல் டு யூ மேம். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஒன்ஸ் அகைன். இந்த ஒரு சின்ன வேல் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இட்ஸ் இதுக்கு பின்னாடியான அவங்களோட ஹார்ட் ஒர்க் மேட்டர்ஸ் a lot. அதுதான் சொல்லணும்னு சொன்னாங்க வந்துட்டு மேம். ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹோல்ட் திஸ் மேம். ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹோல்ட் திஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். அண்ட் த ஓல் ரெக்கார்ட் அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கினது ஸோ grateful to you. All the best to the whole team. Thank you so much.